ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி டே வந்து எனக்கு ஒரு 6 o'clock போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு இருக்கிற மிச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க ஒரு 11:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் லேட்டாக எழுந்திரிச்சேன் கொஞ்சம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றி திரி போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சூடாக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு உட்காந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் எனக்காக டைம் எடுத்து அந்த காஃபியை குடிச்சிட்டு, சரி அதுக்கப்புறம் பசங்களை ரெடி பண்ணிடலாம். பசங்களை அப்புறம் குளிக்க வைக்கணுன்னா டைம் ஆகிடும். கிச்சனுக்குள்ளே நம்ம போனோன்னா வெளில வரத்துக்கே லேட் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பசங்களை ஃபஸ்ட்டு குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டேன். பெரியவளை குளிக்க வச்சு ரெடி பண்ணுறது கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த குட்டி பொண்ணு இருக்கிறா பாருங்க, இவளை குளிக்க வைக்கிறது கூட ரொம்ப ஜாலியாக வருவா. குளிக்கணுன்னாக்கா சந்தோஷமாக வருவா. ஆனால் தலையை தோட்டணுன்னா மட்டும் அவ்வளோ ரமக்கலம் பண்ணுவாள். இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் அமைதியாக தலையை காமிச்சிட்டா. ஸோ அவளை ரெடி பண்ணி அவளையும் ஓரம் உட்கார வச்சுட்டு, அவளுக்கு டிவியை போட்டு அவளை உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் வடைக்கு பருப்பு ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் ரைஸு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைக்கிறது, பருப்பு வேக வைக்கிறது, இந்த மாதிரி மீல் ப்ரிப்ரேஷன்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பருப்பு விசில் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன சமைச்சேன், நான் எப்படி சாமி கும்பிட்டேன்றதை ஃபுல் வீடியோவாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.